என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்த போகிறார் என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை சந்தித்து கொண்டு தான் வந்திருப்பீங்க. அப்படி பலவிதமான தோல்விகளை சந்தித்து வந்தாலும் அத்தனையையும் முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றலை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அப்படியாப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்த போகிறார் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனை, பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அத்தனையும் தன்னுடைய தன்னம்பிக்கை வைத்தே முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் எதிலும் நன்மையே உங்களுக்கு நடக்க போகுது. எந்த ஒரு வேலை பற்றியும் அதிக யோசிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். திடீர் பண தேவையும் உண்டாகலாம். சூரியன் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு அந்த இடையூறுகள் பின்பு நீங்கிவிடும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு தாமதமும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் தேவைப்படுது. கடன் விவகாரங்களில் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையுடன் ஈடுபட வேண்டுங்க. அப்படி நீங்க எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மையில் முடியுங்க. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு அந்த சஞ்சலம் பின்பு நீங்கிவிடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகளும் வந்து குவிய போகுதுங்க. பொருட்களை கவனமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கோபத்தை குறைக்க வேண்டும். வேலைகளை கவனமுடன் நீங்கள் செய்ய வேண்டுங்க. எதிலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் கூட சக மாணவர்களிடம் கவனமாக நீங்கள் பழக வேண்டும். கல்வியில் ஏற்பட்ட தடையும் உங்களுக்கு போகுது. அடுத்து புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர்கள் வருகை அதிகமாகவே இருக்கும். அதனால உங்களுக்கு செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் உங்களுக்கு நல்லதுங்க. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனம் தேவைப்படுது. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. வீண் அலைச்சலும் செலவும் கூட உண்டாகலாம். எனவே கவனமுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ளவும் நேரிடலாம். சிலருக்கு திருமணமும் கைகூட போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் ஏற்படலாம். பிள்ளைகளால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க போகுது. விரும்பிய பொருளை வாங்கி மகிழ போறீங்க. பணவரவை நீங்க சேமிக்க தொடங்குவீங்க. மற்றவர்களிடம் பேசும்போது நீங்க கவனமாக பேச வேண்டும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதமானது வீண் பழி உண்டாக கூட நேரலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியும் இருக்குங்க. கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும். செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம். பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று வீரபத்திர சுவாமியை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் அகலுங்க. மனதில் தைரியமும் உண்டாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 21 மற்றும் 22. அதிர்ஷ்ட தினங்கள் மே 13, 14 மற்றும் 15.
மேலும் மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் வேலை மற்றும் தொழிலில் அதிக உற்சாகம் இருக்குங்க. உங்கள் திறன் மேம்பட்டு காணப்படும். தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலையும் கிடைக்க போகுது. வாய்ப்பை பயன்படுத்த நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் தொடர்புடையவங்க துணிச்சலான முடிவுகளை எடுப்பாங்க. நீண்டகால முதலீடு செய்வது ஒரு சிறந்த முடிவாக உங்களுக்கு அமையுங்க. சிறிய காயங்கள் ஏற்படலாம், எனவே பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மீன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் கடினமான சூழ்நிலைகளும் இருக்கலாம். என்றாலும் நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படலாங்க. குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இளைய உடன்பிறப்புகளுடன் மோதல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதிக கோபமும் கவலையும் உங்களை ஆட்கொள்ள நேரிடும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதட்டங்களும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாகனம் மற்றும் அசையா சொத்தை விற்கும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. என்றாலும் சில சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். இந்த மாதம் நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்படவும் நேரலாம். அதனால் நீங்கள் மன அமைதியை இழக்கலாம். மே மாதத்தில் அதிக செலவுகள் மற்றும் நஷ்டங்களும் ஏற்பட போகுதுங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. இந்த மாதம் குடும்பத்தில் சுமூக நல்லிணக்க உறவு உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லைங்க. உறவு விவகாரங்கள் உங்களுக்கு கடினமாகவே இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களுடன் எழும் பிரச்சனைகள் உங்களுடைய அமைதியை கெடுக்க போகுதுங்க. மனைவி மற்றும் துணையுடன் பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்களை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக கருத்து மோதல்களும் வரலாம். எனவே பண விஷயங்களில் சரியான பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லதுங்க. கணவன் மனைவி பரஸ்பரம் அனுசரித்து செல்வது நல்லது. இருவருக்கும் இடையே மேற்கொள்ளும் தேவையற்ற வார்த்தைகள் திருமண வாழ்க்கையில் சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதங்களை தூண்டுங்க. இந்த மாதம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் மூன்றாம் தரப்பினரின் தலையீடு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கலாங்க. ஒரு சிலருக்கு தங்கள் துணையை பிரியும் மனப்பான்மை கூட இருக்கலாம். அடுத்து நிதிநிலையானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை சுமாராகவே இருக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ளவும் நேரலாம். செலவுகள் அதிகம் என்பதால் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமல் கூட போகலாங்க. வருமானமும் சுமாராகத்தான் இருக்கும். புதிய முயற்சிகள் மூலமாக தொழிலில் வருமானத்தில் சிறிதளவு அதிகரிப்பை மட்டுமே நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் கடன் சுமை மழை போல உங்களுக்கு அதிகரிக்க போகுது மற்றும் அதை சமாளிப்பது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம். மருந்துகள் மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கும் தொடர்புடையதாக செலவுகளும் அமைய போகுது. இந்த மாதம் எதிர்பாராத விலை மதிப்பற்ற பொருட்களை நீங்கள் இழக்கும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தேவையற்ற பயணங்கள் காரணமாக பணமும் நேரமும் உங்களுக்கு செலவாகலாம். பங்குச்சந்தையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு நஷ்டத்தை உங்களுக்கு தரக்கூடுங்க. இது உண்மையில் நிதி வளர்ச்சிக்கு உங்களுக்கு சாதகமான காலம் என்று சொல்ல முடியாது. நிதி விஷயங்களை பொறுத்தவரை பொறுமை மற்றும் ஸ்திரத்தன்மையில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் என்றே சொல்லலாங்க. அடுத்து உத்தியோகம். இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் அதிக முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. அதிக முயற்சிகள் மட்டுமே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெற ஒரே வழி என்று சொல்லலாம். பணியிடத்தில் பெண் பணியாளர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெறுவது உங்களுக்கு கடினமாகவே அமைய போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிட்ட உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். வேலையில் பயமும் பதட்டமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமாக குறுகிய தூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதம் பணியிடத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் உத்தியோகபூர்வ பொறுப்புகளை நிறைவேற்ற உங்களை சக ஊழியர்களும் தூண்டலாம். புதிய வேலை தேடுபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கலாம். இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. முதல் பாதியில் அதிகாரிகளுடனும் நிர்வாகத்துடனும் சில தவறான புரிதல்களும் இருக்கலாம். தொழிலில் தொல்லைகளும் உங்களுக்கு குறையலாங்க. அடுத்து தொழில். இந்த மாதத்தில் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றமானது மிகவும் மந்தமாகவே இருக்க போகுது. தொழிலில் தேக்க நிலை கூட எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் தொழிலில் காண இயலாது கூட போகலாம். வணிக சூழலில் வெளிப்புற காரணிகளால் வருமானம் செலவாக உங்களுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளையர்கள் போன்ற உள்காரணிகளும் வணிகத்தில் இழப்பு அல்லது தற்காலிக வீழ்ச்சிக்கு பங்களிக்க கூடுங்க. தொழிலில் நம்பிக்கை மிக்க நபர்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாத நிலை கூட ஏற்படலாம்.
இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்த போகிறார் என்று பார்த்தோம். இந்த பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.